அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடிப்படையில் சிலபஸ் அடிப்படையில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுக்கப்படும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது நமது தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு நடந்த கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. இந்த கேள்வியின் அடிப்படையில் முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் பி. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். ஆப்ஷன் சி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். ஆப்ஷன் ஏ. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? டி. உதயகுமார். ஆப்ஷன் பி. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த வருடம் 2007ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. ஆப்ஷன் பி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? வி. ஏ. ஸ்மித். ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. ஆப்ஷன் பி. கல்பேலியா டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். ராஜஸ்தான் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். ஆப்ஷன் டி. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி டேஷில் நெய்யப்பட்டது. குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. ஆப்ஷன் சி. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் எது? சென்னிமலை. ஆப்ஷன் ஏ. தேசிய கீதம் டேஷ் காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலாக பாடப்பட்டது. கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் போது. ஆப்ஷன் சி. வந்தே மாதரம் எனும் தேசிய பாடல் டேஷ் நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனந்த மடம் எனும் நாவலிலிருந்து. ஆப்ஷன் ஏ. தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோபேசில்லஸ் டெல்ப்ரூக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. இந்தியாவின் தேசிய கனி டேஷ் மாம்பழம். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் மாநில பறவை டேஷ் மரகத புறா. ஆப்ஷன் சி. தேசிய கொடியின் நீள அகலம் டேஷ் விகிதத்தில் அமைந்துள்ளது. 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ. தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். ஆப்ஷன் பி. முதல் தேசிய கொடி தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஷ் அட்டவணையில் அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 8வது அட்டவணையில். ஆப்ஷன் சி.
இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் டி. டேஷ் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். ஆப்ஷன் ஏ. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். ஆப்ஷன் சி. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. ஆப்ஷன் பி. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு ரூபாய் செலவானது? 64 லட்சம். ஆப்ஷன் டி. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. ஆப்ஷன் பி. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்த நாள் செப்டம்பர் 15. ஆப்ஷன் சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. ஆப்ஷன் ஏ. மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஷ் ஆகும்? கிரேக்கமாகும். ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25. ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை. ஆப்ஷன் சி. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது? சென்னை. ஆப்ஷன் ஏ. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? தமிழ்நாடு. ஆப்ஷன் டி. தேசிய ஊராட்சி தினம் டேஷ்? ஏப்ரல் 24. ஆப்ஷன் பி. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. ஆப்ஷன் ஏ. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் பி. அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை சட்ட உறுப்புகள் இருந்தன? 395 சட்ட உறுப்புகள் இருந்தன. ஆப்ஷன் டி. நம் நாட்டின் தேசிய விலங்காக புலி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1973 ஆண்டு. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பு சபை டேஷில் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது? 1947 ஆண்டு ஜூலை 22 நாள். ஆப்ஷன் சி.